மாண்பு உறுப்பினர் கோ வெங்கடாச்சலம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். கழகத்தின் நிறுவன தலைவர், மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், சத்துணவு தந்த சரித்திர நாயகன், இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கியும் தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழக வாழ்வாதார உரிமைகளை சட்ட ரீதியாக போராடி காவேரியை மீட்டெடுத்த காவிய தலைவி, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்குகிறேன். எங்களுடைய மண்ணின் மைந்தர், விவசாயிகளின் மக்களின் விடிவெள்ளி, குடிமராமத்து நாயகன், காவேரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்த காவேரி காப்பாளர், அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் மருத்துவ படிப்பு கனவை நனவாக்க 7.5 இடஒதுக்கீட்டை இந்தியாவிலே முதலாக தந்த முதலமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர், சமூக நீதி காவலர், எளிமையின் இலக்கணம், முன்னாள் முதலமைச்சர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், நான் போற்றி வணங்கும் எடப்பாடியார் அவர்களையும் வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு 2011 முதல் 2021 வரை 2 முறை சேலம் மேற்கு தொகுதி வேட்பாளராக அறிவித்து வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பை வழங்கியும் 3வது முறையாக சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பை வழங்கியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றியதால் 4வது முறையாக மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பை வழங்கி என்னை வெற்றி பெற செய்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி மலரை பாதங்களை தொட்டு வணங்கி சமர்ப்பிக்கிறேன். எனது வெற்றிக்காக இரவு பகல் என்று பாராமல் பாடுபட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், மேட்டூர் தொகுதியில் எனக்கு 19,500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த வாக்காளர் எஜமானர்களுக்கும் பாதங்களை தொட்டு வணங்கி கோடான கோடி நன்றியை இந்த மாமன்றத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை, மேட்டூர் நகராட்சியில் 1.5 ஆண்டு காலமாக ஆணையாளர் இல்லாமல், மேட்டூர் நகராட்சி எந்த பணியும் நடைபெறாமல் மேட்டூர் நகர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். 1.5 ஆண்டு காலமாக திருச்செங்கோடு நகராட்சியில் பணிபுரியும் ஆணையாளர் அவர்கள் கூடுதலாக மேட்டூர் நகராட்சியும் கூடுதல் பொறுப்பாக கவனித்து வருகிறார். அவர் நாமக்கல் ஆட்சி தலைவர் அவர்கள் கூட்டத்திலும் பங்கேற்க வேண்டும், சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்திலும் பங்கேற்க வேண்டும். ஆகவே இவர் நகராட்சி அலுவலகத்தில் குறித்த நேரத்தில் பணிக்கு வர முடியவில்லை. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பார்வைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக மேட்டூர் நகராட்சிக்கு நிரந்தரமாக ஆணையாளரை நியமிக்க வேண்டுமாய் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மேட்டூர் நகராட்சிக்கு நிர்வாக பொறியாளர் அவர்களும் 1.5 ஆண்டு காலமாக இல்லாமல் ஆத்தூர் நகராட்சி பொறியாளர் கூடுதலாக மேட்டூர் நகராட்சியும் கவனித்து வருகிறார். அதனால் ஆத்தூருக்கும் மேட்டூருக்கும் 110 கிலோமீட்டர் தூரம். ஆகவே கூடுதல் பொறியாளர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை. மேட்டூர் நகராட்சி பொறியாளர் அவர்களையும் நியமிக்க வேண்டுகிறேன். 52,000 மக்கள் தொகை கொண்ட நகராட்சியில் ஆணையாளரும் இல்லை, நிர்வாக பொறியாளரும் இல்லை, உதவி பொறியாளரும் இல்லை. உதவி பொறியாளர் 30 வார்டுகளுக்கு ஒரு உதவி பொறியாளர் மட்டுமே இருக்கிறார். 2 பேர் தான் மின் பணியாளர்கள் உள்ளனர். தூய்மை பணியாளரும் குறைவான ஆட்களை வைத்து எந்த பணியும் செய்ய முடியாமல் முற்றிலும் நகராட்சி நிர்வாகம் செயலிழந்து இருக்கிறது. மேட்டூர் நகராட்சியில் 30 வார்டுகளில் 20 நிமிடம் முதல் 30 நிமிடம் தான் தண்ணீர், அதாவது குடிநீர் வருகிறது. அங்கே சாலை மறியல், உண்ணாவிரதம், பல போராட்டங்கள் நடத்தியும் எந்த பயனும் இல்லை. 1924 துவங்கப்பட்ட மேல்நிலை தொட்டியில் இருந்து குடிநீர் வழங்கப்படுகிறது.
அதன் பிறகு 2012ஆம் ஆண்டு 4 மேல்நிலை தொட்டிகள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முயற்சியில் 4 மேல்நிலை தொட்டிகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தங்கமாபுரி பட்டணம் 2.60 லட்சம், காவேரி பாலம் 2.80 லட்சம், குள்ள வீரன்பட்டி 2.70 லட்சம், பெண்ணகர் 3.50 லட்சம். தார் சாலை அமைந்துள்ள மெயின் ரோட்டில் மெயின் லைன் குழாய் அமைக்க 4.8 கிலோமீட்டர் தூரம், வீதி வீதியாக குழாய் பதிக்க 64 கிலோமீட்டர் தூரம் பைப்லைன் அமைத்து கொடுக்கப்பட்டது. இப்பணிகளுக்கு 13,84 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து 2012ஆம் ஆண்டு அடிக்கால் நாட்டப்பட்டு 2014இல் பணிகள் முடிக்கப்பட்டது. பொதுமக்கள் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, மேட்டூர் நகராட்சிக்கு பைப்லைன் அமைப்பதற்கு 2.5 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக பைப்லைன் அமைக்கப்பட்டது. தற்போது மேட்டூருடைய குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருக்குது. மேட்டூர்லேயே அங்கே டேம் இருக்குது, 124 அடி கொண்ட கொள்ளளவு கொண்ட டேம் இருக்கிறது. 160 அடி நீர் தேக்கி வைக்கலாம். மேட்டூரிலிருந்து அங்கே நாமக்கல், பவானி, ஈரோடு, திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை ஆக பூம்புகார் வரைக்கும் இந்த தண்ணீர் செல்லுகிறது. ஆக அப்படி செல்லுகின்ற அந்த மேட்டூர் அணையில் செல்கின்ற குடிநீர் தண்ணீர் மேட்டூர் நகரில் வாழுகின்ற மக்களுக்கு இன்றும் அரை மணி கிட்டத்தட்ட 20 நிமிடம் 30 நிமிடம் தான் செல்கிறது. ஏதோ நான் இங்கே பேசுவதற்காக பேசவில்லை, நீங்கள் நேரடியாக கூட ஆய்வு செய்து கொள்ளுங்கள். 20 நிமிடம் 30 நிமிடம் தான் குடிநீர் வருகிறது. ஆகவே அந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றுவதற்கு 10 லட்சம் கொள்ளளவு கொண்ட 4 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் வேண்டும். கீழ்மேட்டூர் RS பகுதியில் 2 மேல்நிலை தொட்டிகளும், மேல்மேட்டூர் பகுதிக்கு 2 மேல்நிலை தொட்டிகளும் அமைத்து புதிய குழாய் பதித்தும் மேட்டூர் மக்களுக்கு தினசரி 3 மணி நேரமாவது குடிநீர் வழங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு செய்து மேட்டூர் மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது மட்டுமல்ல, மேட்டூர் நகராட்சியில் வீட்டு வரி போடாமல் 3500 குடும்பங்கள் மேல் உள்ளன. இவர்களுக்கு பழைய வரிகள் இருந்தாலும் பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை. இவர்களின் பெயரில் பத்திரப்பதிவும் பட்டா ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே வீட்டு வரி போடப்படுகிறது. 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு புறம்போக்கு நிலத்திற்கு வரி விதிப்பு செய்யவில்லை. இதனால் 2 தலைமுறை 60 ஆண்டு காலமாக அந்த பகுதியில் வசித்து வரும் மக்கள் 2 மாடி 3 மாடி வீடுகள் கட்டி வசித்து வருகிறார்கள். இப்பகுதிக்கு பட்டா வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் மேட்டூர் நகராட்சிக்கு சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி மூலம் நகராட்சிக்கு வருவாயும் அதிகரிக்கும். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பட்டா வழங்கி அந்த பகுதியினுடைய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதி, அங்கே கொளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாலமலை, அந்த பாலமலை மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மேட்டூர் தொகுதி கொளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாலமலை, அந்த கண்ணாமூச்சி ஊர் அடிவாரத்திலிருந்து பாலமலைக்கு 16 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. 16 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. சுமார் 2000 மலைவாழ் மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். இவர்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் பல ஆண்டுகளாகவே அங்கு இல்லை. மலைவாழ் மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். இவர்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் பல ஆண்டு காலமாகவே இல்லை. மாண்புமிகு எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த மலைப்பகுதிக்கு மின்சார வசதி செய்து கொடுக்கப்பட்டது. அந்த மலைப்பகுதிக்கு மின்சார வசதி செய்து கொடுக்கப்பட்டது. மண் சாலை குண்டுங்குழியுமாகவும் வாகனம் செல்ல முடியாத சாலையாகவும் உள்ளது. இது கடந்த திமுக ஆட்சியில் தார் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் போடப்பட்டு பணி துவங்கும் நேரத்தில் தனிநபர் ஒருவர் நீதிமன்றம் சென்று தார் சாலை அமைக்க இடைக்கால தடையாணை பெறப்பட்டது.
இடைக்கால தடையாணை பெறப்பட்டது. தற்சமயம் நீதிமன்ற தடையாணையை ரத்து செய்து உடனடியாக இப்பணி மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது 10 தினங்களுக்கு முன்பு. ஆகவே மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பணியை உடனடியாக தொடங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த பாலமலை பகுதிக்கு ஒரு பகுதிக்குத்தான் இந்த நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். மீதியுள்ள அந்த மலை மேல் உள்ள பகுதிக்கு நீங்கள் இந்த ஆண்டே நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பாலமலை அங்கே மலைவாழ் மக்களுக்கு நீங்கள் தார் சாலை அமைத்து கொடுக்குமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி மேட்டூர் தொகுதிக்குட்பட்ட மேட்டூரில் வட்டாட்சியர் அலுவலகம் அங்கே இயங்கி வருகிறது. மக்கள் தொகை அதிகம் உள்ளதால் சுற்றுவட்டார பகுதியில் மக்கள் 40 கிலோமீட்டர் தூரம் மேட்டூர் வட்டாட்சியர் அலுவலகம் சென்று வர மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். ஆகவே மேட்டூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை பிரித்து மேச்சேரி தலைமையிடமாக கொண்டு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் அமைத்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இதை இங்கே பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், 2011 2021 வரைக்கும் அப்பொழுது மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி 2016. அப்போ மாண்புமிகு அம்மா மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சேலத்தில் ஒரே தாலுக்காக தான் மைய பகுதியில் இருந்தது. அந்த சேலம் அந்த பொதுமக்கள் நலனை கருதி சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, சேலம் தெற்கு என்று 3 தாலுக்காவை பிரித்து இன்று சேலம் மாநகர மக்கள் இன்றைக்கு பயனடைகிறார்கள். அந்த வகையில் மேட்டூரையும் வட்டாட்சியர் அலுவலகத்தை பிரித்து மேச்சேரி தலைமையிடமாக கொண்டு ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தை பிரித்து தருமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொளத்தூரிலிருந்து அந்தியூர் வரை ஏரிகள் குட்டைகளை தூர்வாரி ஆழப்படுத்தி மேட்டூரிலிருந்து வரும் உபரி நீரை அந்த பகுதியில் உள்ள ஏரிகளுக்கும் நீரை நிரப்புவதற்கு மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அப்பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளும் பயனடைகின்ற வகையில் மேட்டூரில் உள்ள உபரி நீரை அந்த பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு நீங்கள் நிரப்புவதற்கு, அதாவது நீதிபுரம் ஏரி, செம்மலை ஏரி, கும்பரப்பட்டி ஏரி, ஏழரைமத்தி ஏரி, சுரக்காப்பட்டி ஏரி, சுண்டப்பனூர் ஏரி, கண்ணாமூச்சி ஏரி, மூங்கில்தூர் ஏரி, கொசவன் ஏரி, கொரவன்கரடு ஏரி, பன்னாங்காட்டு ஏரி, சேகர்காட்டு ஏரி, செல்வன்குட்டை ஏரி, முத்துநாடார் ஏரி, முப்பங்கன்காட்டு ஏரி, கேகேபி ஏரி, பொன்னாங்காட்டு ஏரி, பிடாரம் ஏரி. இதை நான் அந்த ஏரி குறிப்பிடணும்னு சொன்னால், அந்த பகுதியில் கர்நாடகா பகுதிக்கு அருகில் உள்ள பார்டர், அங்கே வனத்துறை பகுதியில் நிறைந்த பகுதி. அங்கே விவசாய நிலங்கள், முற்றிலும் விவசாய நிலங்கள். அங்கே ஒரு 60,000-65,000 பேர் வசிக்கிறார்கள் என்று சொன்னால் பரப்பளப்பு ரொம்ப அதிகம். அங்கே வாழை பயிரிடுகிறார்கள். அங்கே குடிநீர் ரொம்ப பற்றாக்குறை, விவசாயத்திற்கும் நீர் பற்றாக்குறை. எங்கு பார்த்தாலும் சொட்டு நீர் பயன்படுத்துகிறார்கள். அந்த சொட்டு நீரும் இப்பொழுது வறண்டு இருப்பதனால் சொட்டு நீரும் அங்கு சரியாக கிடைப்பதில்லை. ஆகவே அந்த பகுதிக்கு அந்த ஊர் பஞ்சாயத்து லக்கம்பட்டி, காவேரிபுரம், சிங்கரிப்பட்டி, சிந்தரம்பட்டி, புதூர், கொளத்தூர் பேரூராட்சி, பண்ணவாடி, ஆலமரத்துப்பட்டி, கண்ணாமூச்சி, கருங்கநல்லூர் ஆகிய ஏரிகளில் நீரை நிரப்புவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து அப்பணிகளை நிறைவேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீரின்றி அமையாது உலகினின் என்றார் வான்புகழ் வள்ளுவர். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இதை தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரமாக மேற்கொள்ள வேண்டும். நீர்ப்பாசன வசதி பற்றி நீர்வளத்துறையிலே என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்று நிதிநிலை அறிக்கை படித்து பார்த்தேன், தேடி பார்த்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் கொடுக்கின்ற கொள்கை விளக்கு குறிப்பு புத்தகத்திலும் தேடி பார்த்தேன். ஏன்னா நைட்டு 9 மணிக்கு தான் கொண்டாந்து இந்த புக்கை கொடுக்குறாங்க. நைட்டு 9 மணிக்கு கொடுக்குறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை இது ஒரு நாளைக்கு முன்னாடியாவது கொடுத்தா நாங்கள் படிப்போம். விடிய தூக்கமில்லாத அதை படித்து பார்த்தோம். தூக்கம் வந்துருச்சு, காலையில் எழுந்திரிச்சு தூங்கிட்டு எழுந்திரிச்சு வரத்துக்கு டைம் நேரம் சரியாக போச்சு. நான் இது குறையாக சொல்லலை. எல்லாருக்கும் ஒரு நாளுக்கு முன்னாடி இந்த கொள்கை விளக்கு புக்கை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதில் தெளிவாக அதை படித்து அதில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்ப்போம். எதிர்பார்த்த திட்டங்களும் இல்லை, அறிவிப்பும் இல்லை, மக்கள் ஏமாற்றமே. நிலத்தடி நீர் குறைந்திருக்கிறது என்று அதை உணர்த்துவதற்கு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்கின்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை தந்தார்கள். அவர்களுடைய வழித்தோன்றதலாக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர்
அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருந்தபோது பல கோடி ரூபாய் என படிப்படியாக நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீடு செய்து நீர்வளத்துறையின் முக்கியத்துவத்தை இந்த நாட்டு மக்கள் வரவேற்கின்ற வகையில் திட்டங்களை செயல்படுத்தினார்கள். ஆனால் தற்போது நீர்வளத்துறையில் முக்கியத்துவத்தை இந்த அரசு உணரவில்லையோ என்கின்ற அளவிலே தான் உள்ளது. காவேரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, மேகதாதுவில் அணை கட்டும் பிரச்சனை, பாலாற்றின் பிரச்சனை போன்றவற்றை ஏற்பட்டன. தொடர்ந்து தண்ணீர் தாவாக்கள், இவற்றில் சென்னை நகரின் குடிநீர் பிரச்சனை தீர்க்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிருஷ்ணா நதி நீரிலிருந்து சென்னை மாநகருக்கு குடிநீரை கொண்டு வர ஆந்திரா மாநில அரசுடன் உடன்படிக்கை ஏற்படுத்தி வைத்தார். பின்னாளில் சென்னையின் மக்கள் தொகை பெருக்கத்தால் குடிநீர் தேவை அதிகமானதால் புதிய வீராண திட்டம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நீங்க முடிங்க. வீராண திட்டம் கொண்டு வந்து சென்னை மக்களின் தாகத்தை தீர்க்க 720 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்து 2 ஆண்டுக்குள்ளாகவே சென்னைக்கு குடிநீர் வழங்கி வரலாற்று சாதனை படைத்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். ஒரு சொட்டு நீர் தரமாட்டோம் என்று அடம்பிடித்த கர்நாடகத்தை பணிய வைக்க மாண்புமிகு அம்மா அவர்கள் 18/7/1993 காலை வரையற்ற பட்டினி போராட்டத்தை தொடங்கி 84 மணி நேரத்தை கடந்து 4வது நாள் அன்றைய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் VC சுக்லா அவர்கள் தமிழகம் வந்து வாக்குறுதியை அளித்த பிறகுதான் உண்ணாவிரத்தை முடித்துக் கொண்ட தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். காவேரிக்காக தொடர் சட்ட போராட்டம் நடத்தி காவேரியில் தமிழ்நாட்டிற்காக பங்கு உண்டு என்ற நல்ல தீர்ப்பை பெற்று 177.25 TMC தண்ணீரை கிடைக்க வழிவகை செய்தார். தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்தி இந்த தீர்ப்பை மத்திய அரசு வெளியிட செய்தார். இத்தோடும் சட்ட போராட்டம் நிற்கவில்லை. அம்மா அரசை தலைமையேற்று நடத்திய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தொடர்ந்து சட்ட போராட்டத்தை மேற்கொண்டதால் உச்சநீதிமன்றம் காவேரி மேலாண்மை ஆணையத்தை டெல்லியிலும் காவேரி நீர் ஒழுங்காற்று குழுவை பெங்களூரிலும் அமைத்திட ஆணையிட்டது. அக்குழுக்களை அமைக்க காலதாமதமானதால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவேரி நீர் ஒழுங்காற்று குழு அமைத்து அதை அரசியலில் வெளியீடு செய்து வெற்றி கண்டவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மேகதாது அணையை கட்டியே தீர்வும், எவரிடமும் எங்களுக்கு அனுமதி தேவையில்லை என்று ஆணவ குரலில் மாண்புமிகு கர்நாடக முதலமைச்சர் அவர் பேசுகிறார். கடந்த 2021 அன்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புதுடெல்லியில் சந்தித்து மேகதாதுவில் கர்நாடக அரசை அணையை கட்ட ஒருபோதும் மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தியும் கடிதம் வழங்கியும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலித்தார்கள். காவேரி நீர் பிரச்சனைக்காக 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கிய வரலாற்று சாதனை படைத்தவர் அண்ணன் எடப்பாடியார். தமிழ்நாட்டு அரசின் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் தூர்வாரிட எங்கள் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 4 ஆண்டுகளில் 1429 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து 6246 பணிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிக்கப்பட்டன. மேலும் உள்ளாட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உறுப்பினர் நன்றி சொல்லி முடிங்க. கட்டுப்பாட்டில் உள்ள ஏரியல் குளங்கள் கண்மாய்களின் கொள்ளளவை அதிகரிக்கும் பணிக்காக NRGGS திட்டத்தின் கீழ் 750 கோடி ரூபாயும் அரசு சிறப்பு நிதியாக 500 கோடியும் மொத்தம் 1250 கோடியை நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டு தூர்வாரும் பணிகள் நடைபெற்றன. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்திலே அணை புறநமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக 2020ஆம் ஆண்டு தேசிய நீர் விருது, 1919ஆம் ஆண்டு நீர் மேலாண்மை நாட்டிலேயே தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக கையாண்ட முதலமைச்சர் என்ற வகையில் அந்த விருதை நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு வழங்கியது என்பதை இந்த அவையில் பெருமையாக எடுத்து உரைக்கிறேன். மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்டு 83 ஆண்டுகளுக்கு பின் முதலாக தூர்வாரிய பெருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு உண்டு. பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கு, மண்பாண்டம் செய்பவர்களுக்கு, விளைநிலங்களுக்கு வண்டல் மண் வழங்கும் திட்டத்தை தொடக்கி வைத்து 2,70,173 கனமீட்டர் அளவுக்கு வண்டல் மண் அகற்றப்பட்டு விவசாயிகளும் பொதுமக்களும் இலவசமாக வழங்கப்பட்டது. மேட்டூர் அணையின் உபரிநீர் திட்டம் 100 ஏரிகளை நிரப்புவதற்காக விவசாயிகள் கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக போராடி கொண்டிருந்த திட்டத்தை செயல்படுத்தியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இதனால் அந்த பகுதியில் உள்ள ஏரி குட்டைகள் நிரம்பி கிணற்றின் நீர்மட்டம் உயர்ந்து இதனால் 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள்
இருங்க நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் குறுக்கிட்டு ஒன்று ஐ நீட் நோ ரெக்கமெண்டேஷன் பாருங்க. இப்படிப்பட்ட பரிந்துரை நீங்கள் தவிர்க்கணும். நான் இப்போ உட்காருங்க. நான் இருங்க இல்லை நான் சொல்லி முடிச்சு இங்கே உட்காருங்களேன். இல்லை அவையில் என்னென்னு நான் சொல்கிறேன். நான் முதலில் முன்னேறு எப்படி போகிறது அப்படி தான் பின்னேறு போகும். நம்ம மாண்புமிகு உறுப்பினர் இன்றைக்கி காலையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார் பேசிய உறுப்பினருக்கு அதிகமான நேரம் நான் கொடுத்தது தான் தவறு என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு மூத்த உறுப்பினர் அனுபவம் வாய்ந்த ஒரு பேசணும்னு நினச்சேன். இப்போ கேளுங்க, அவர் அமைச்சராக இருந்தால் அதுக்காக அதிகமாக நேரம் கொண்டு நினைத்தேன். அது என்ன என்றால் அடுத்தடுத்து வரும் அவருக்கு 40 நிமிஷம் கொடுத்தீங்களே அப்படி என்று கேட்டால் அவர் எப்படி நடத்த முடியும்? 10 நிமிடம் முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும். முன்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். நன்றி சொல்லி முடிக்கலாம். முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் 7 நிமிடத்துக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் 10 நிமிடம் என்று சொல்லியிருக்கிறேன். இப்போ நன்றி சொல்லி முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க. ஒரே நிமிடம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் மாநகருக்கு நெடுஞ்சாலைத்துறை முதலமைச்சராகவும் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் இருந்த பொழுது சேலம் மாநகருக்கு ஏகப்பட்ட பாலங்கள், அங்கே சேலம் மாநகரம் முழுவதும் வளர்ந்து வரும் நகரம், ஏகப்பட்ட பாலங்களை கொடுத்தார்கள். மகப்பேறு மருத்துவமனை 500 படுக்கை கொண்ட மகப்பேறு மருத்துவமனை கொண்டாந்தார்கள். சுமால் சிட்டு திட்டத்தின் கீழ் 1000 கோடி நிதியை மத்திய அரசிடம் பெற்று மாநகர மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தார்கள். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மீதியுள்ள தொகுதி கோரிக்கை இம்மாமன்றத்தில் பேசியதாக அவை குறிப்பில் பதிவு செய்து கொள்ளுமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கையில் பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கும் எங்கள் பொதுச் செயலாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.